Hello everyone, myself Saravanan from Gate Acharya. So, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ்ல there is a recruitment for electrical and especially for computer science students as well as MBA geology இந்த மாதிரியான ஒரு discipline LLB முடிச்சிருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கிறது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மினி ரத்னா கம்பெனிஸ். திஸ் இஸ் நார்த் ஈஸ்ட் பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் கம்பெனிஸ். தே ஆர் கோயிங் டு ரெக்ரூட் தி கேண்டிடேட். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் தே ஆர் கோயிங் டு ரெக்ரூட் தி பேஸ்ட் ஆன் கேட் எக்ஸாமினேஷன். கேட் 2024-25 பார்ப்போம். அண்ட் 21st டேட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 13th of March வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட PDF டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ த கம்பெனி இஸ் நோன் ஆஸ் நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் தி PSU, சிலாங் அப்படிங்கக்கூடிய மெகாலயாவில் இருக்கக்கூடிய சிலாங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்குது. இங்க கூட ஒரு NIT இருக்கு. ஸோ சில்சார்ல இருக்கக்கூடிய ஒரு NITயும் வந்து நார்த் ஈஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ மினி ரத்னா கேட்டகரி 1 கம்பெனிஸ். 1976 onwards it's working under Ministry of பவர் அப்படிங்கிற ஒரு இது கீழே இருக்குது. திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். ஹைட்ரோ இல்லாமல் கேஸ், ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் பேஸ் பண்ணியும் அவங்க வந்து தே ஆர் ப்ரொடியூசிங் பவர் அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் எலக்ட்ரிக்கல் கேண்டிடேட்ஸ். எலக்ட்ரிக்கல் கேண்டிடேட்ஸ் தேர் ஆர் about 13 கேண்டிடேட்ஸ் வாண்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் இஸ் 30 அண்ட் +5 is given for SC/ST candidate as well as OBC na +3. Total number of vacancies just electrical வந்து பாத்தீங்கன்னா 13 vacancies இருக்கு. ஸோ இதே மாதிரி மற்ற requirement for finance உங்களுக்கு 8 vacancies இருக்கு. ஸோ அதுக்கான என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்ப்போம். HR 10 vacancies, geology and 2 vacancies, law வந்து பாத்தீங்கன்னா 1 vacancies, IT வந்து 2 vacancies, ட்ரெயினிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கீழே 1 vacancies இருக்கு. ஸோ பேட்ச் இன்கேஸ் நீங்க எலக்ட்ரிக்கல் கீழே நீங்க போறதா இருந்தா டிகிரி வந்து எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். இன்கேஸ் 55% for SC/ST candidate, 65% for OBC general candidate அந்த மாதிரி இருக்கு. Graduate aptitude test in engineering 2024 already completed GATE 2024 examinationsல qualify ஆயிருக்கணும். In case you qualified, you are eligible to send an application form. Finance பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா CA/CMA முடிச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல நீங்க பண்ணிருந்தாலும் HR பொறுத்தளவுல MBA பண்ணிருக்கணும் and as well as UGC நெட்ல வந்து குவாலிஃபை ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜியாலஜி பொறுத்தளவுல MSc MTech and applied geology பண்ணிருக்கணும். Also you are to qualify in GATE 2024 எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி IT பொறுத்தளவுல BTech in computer science, right? Even IT எலக்ட்ரானிக்ஸ் டொமைன்ல பண்ணிருக்கலாம். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர்ல நீங்க GATE 2024 நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லா கிராஜுவேட்ஸ் பொறுத்தளவுல நீங்க வந்து 2 years நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் ஆஃப்டர் LLB. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. ஸோ இதுல வந்து சேலரி ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 50,000 to 1,60,000 as a basic salary and HRA allowance எல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 1 lakh rupees as a starting salary வரும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 year ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் E3 கிரேடுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் 2,50,000 rupees ஃபார் நீங்க எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். 1,25,000 rupees ஃபார் SC/ST கேண்டிடேட். 5 years வந்து நீங்க கம்ப்ளீட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன், ரைட்? ஸோ கேட் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதுனால நோ மோர் ரிட்டன் எக்ஸாம், டைரக்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த வெப்சைட்ல தான் வந்து நீங்க nepco.co.in அப்படிங்கிற வெப்சைட்ல பண்ணிருக்கணும். மெயினா வந்து GATE 2024 குவாலிஃபைட் கேண்டிடேட். இன் கேஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருந்ததுன்னா, இன் கேஸ் ஜியாலஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட், இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஜெனரல் நாலேஜ், ஆப்டிடியூட் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. as well as your technical skills also will be checked அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லேட்டஸ்ட் ஸ்கோர் தான் வந்து தட் இஸ் வாட் 2024 ஸ்கோர் வந்து உங்களுக்கு வேணும். அப்ளை பண்றதுக்கு 560 rupees அண்ட் எஸ்பெஷலி ஃபார் SC/ST அண்ட் ஃபீமேல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நோ அப்ளிகேஷன் காஸ்ட்னு இருக்கு. ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒன்ஸ் கேட் குவாலிஃபைட் ஆயிருந்தா ஓவர் தி பீரியட் ஆஃப்டர் 1 year ஆல்சோ தே யூஸ் டு ரெக்ரூட் தி கேண்டிடேட் டிஃபரெண்ட் PSU அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 21 இருந்து இந்த பிப்ரவரியில இருந்து 13th of March வரைக்கும் நீங்க அப்ளை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் குவாலிஃபைட், ரைட்? ஸோ எலிஜிபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் கேட்டகரி அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் லா, MBA கிராஜுவேட், இன் கேஸ் நெட் அவங்க வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால இப்போ படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் யூ குவாலிஃபைட், இன் கேஸ் நீங்க இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் கீழே வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா ஓவர் தி பீரியட் நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய கரியர் அப்டேட் பண்ணிக்கலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.